பஸ் இன்றைக்கி நான் வந்து தயிர் சாதம் பண்ண போகிறேன். தயிர் சாதம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சாப்பாடு வடித்தே ஆகணும். சாப்பாடு வடிச்சிட்டு அந்த வடி கஞ்சியையும் நம்ம தயிர் சாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கிடணும். அதனால் நான் சாதம் வடிக்க போகிறேன். சாதம் வடிச்சிட்டு தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்றதையும் அதுக்கு தொட்டுக்க உருளைக்கிழங்கு பொடி மாஸ் எப்படி பண்ணணுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறமா பச்சை மிளகா புளித்தொக்கு அது செய்ய போகிறேன். இந்த 3 செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்றதை நான் வீடியோவில் காட்டுறேன். தயிர் சாதம் எளிமையான முறையில் தான்ப்பா செய்வேன். ஒரு சிலர் மாதுளம்பழம், திராட்சை, பைனாப்பிள் மாதிரிலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுவாங்க. அந்த மாதிரிலாம் நான் செய்யலை. நான் சிம்பிளாக தான் பண்ணுறேன். தண்ணி குதிச்சிச்சு, அரிசி போட்டுக்கிறேன். நல்லா குழைய வேக விட போகிறேன். குக்கர்லேயும் செய்யலாம் தயிர் சாதம். குக்கரில் செய்தால் வடிகஞ்சி அதில் வராது. அதனால் வடிகஞ்சி ஊற்றினா தான் தயிர் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் சாதம் வடிக்கிறேன். அரிசி போட்டேன், நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் இஞ்சி நசுக்கி வச்சுக்கிறேன். அதுக்கு கண்டிப்பாக ஒரு இஞ்சி துண்டு தேவை. இஞ்சி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா ரொம்ப போடலை, கம்மியாக தான் போட போகிறேன். 2 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். 2 பச்சை மிளகாவும் இஞ்சியை மட்டும் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கு பச்சை மிளகாவும் யூஸ் பண்ணுவேன், காஞ்ச மிளகாவும் யூஸ் பண்ணுவேன். இந்த பாருங்கள், இஞ்சியும் பச்சை மிளகாவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வெங்காயம் தேவையில்லை. சுவையான தயிர் சாதம் எப்படி ரெடி ஆகுதுன்றதை பார்ப்போம். கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுக்கிடணும். சாதம் பொங்கும். அப்படி இல்லையா, நம்ம வேறு வேலை பார்க்கணுன்னா சிம்மில் வச்சுக்கிடலாம். ஹையில் வச்சா பொங்கும். அதனால் சிம்மில் வச்சே நம்ம பொங்கிப்போம் சாதத்தை வச்சு. தயிர் மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்கணும். கஞ்சி தண்ணி ஊற்றணும், பால் ஊற்றணும். அப்போ தான் தயிர் சாதம் நல்லாயிருக்கும். கடுகு, பொடி, சீரகம், இஞ்சி, பச்சை மிளகா, காரம், சால்ட், வெங்காயத்தூள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ரைஸ்,
வடித்த தண்ணி, சாதம் வடித்த தண்ணி கொஞ்சம் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். பால், சுவையான தயிர் சாதம். தயிர் சாதம் செய்து ரொம்ப டேஸ்டியான தயிர் சாதம், சுவையான தயிர் சாதம் செய்துட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் காலையிலே தயிர் சாதம் பண்ணிட்டேன். ரொம்ப சுவையான தயிர் சாதம் தயாராகிடுச்சு. சாப்பிட்டு பார்ப்போம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. சுவையான தயிர் சாதம். இப்போ நான் ஒயிட் ரைஸும் வச்சுருக்கேன். தயிர் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு பொடி மாஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ரசம் பண்ண போகிறேன். இப்போ ரசம் பண்ணுறதுக்கு வந்து சேம் பச்சை மிளகாய் ரசம் தான் பண்ண போகிறேன். ரசம் பண்ணுறதுக்கு வந்து நான் புளி ஊற போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு புளி ஊற போட்டுக்கிறேன். அடுத்தது பூண்டு, மிக்ஸி ஜாரில் பூண்டு, மிளகு, சீரகம் எல்லாம் போட்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சிக்கிறேன். பச்சை மிளகாய் ரசம் தான் வைக்க போகிறேன் இன்றைக்கும். பச்சை மிளகாய் ரசம்ன்றது பச்சை மிளகாவை வந்து அரைச்சும் போடலாம், சின்ன சின்னதாக கட் பண்ணியும் போடலாம். நான் வந்து மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்க போகிறேன். பூண்டு போட்டுக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா மிளகு, சீரகம், மிளகு, அதுக்கப்புறமா சீரகம், அதுக்கப்புறமா தக்காளி, ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளி ஒன்று எடுத்துக்கிறேன், வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ அது எல்லாத்தையும் போட்டு நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிறேன். நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிட்டேன். இப்போ ரசம் வைப்போம். ரசம் எப்படி வைக்கணுன்றதை பார்ப்போம். ரசம்ன்றது ரொம்ப ஈஸியான சமையல் தான். கடாய் எடுத்து வச்சுக்கிறேன். கடாய் சூடாகட்டும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து தயிர் சாதம் சாப்பிட்டோம். அதை வந்து லஞ்சுக்கும் வச்சுருக்கோம். லஞ்சுக்கு வந்து தயிர் சாதம், ரசம், உருளைக்கிழங்கு பொடி மாஸ். இப்போ நான் தயிர் சாதம் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து இப்போ ரசம் பண்ண போகிறேன். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். வெந்தயம் போட்டுக்கிறேன். கடுகும் வெந்தயமும் போட்டுக்கிறேன். கடுகு காலி ஆயிடுச்சு. அதை பதில் வெந்தயம் போட்டுக்கிறேன். கடுகு காலியான அந்த வெந்தயம் போட்டுக்கலாங்க. வெந்தயம் போட்டுட்டு அடுத்தது ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுட்டு, ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலையை நல்லா உடைச்சிட்டு போடுவோம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுல மிளகு, சீரகம், பச்சை மிளகா, பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை அரைச்சி வச்சுருந்த கலவையை போட்டுருவோம். போட்டுட்டு இதை கொஞ்சம் உப்பு போட்டு கிளறி விடுவோம். ஒரு கலரி எடுத்துட்டு
இப்போ உப்பு போட்டுக்கிட்டேன்னா, இப்போ நான் எதுக்கு ஒயிட் ரைஸ் இது ரசம் பண்ணுறேன்னா, ஒயிட் ரைஸ் இருக்குது. மதியானத்துக்கு லஞ்சுக்கு வந்து ஒரே தயிர் சாதமே சாப்பிட்டா செட் ஆகாது. அதனால் கொஞ்சம் எல்லாம் தயிர் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் தயிர் சாதத்துக்கு ரசத்துக்கும் உருளைக்கிழங்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ரசம் பண்ணுறேன். இந்த மிக்ஸி ஜார்லேயே ரசம் புளி பிணைஞ்சி வச்சுக்கிறேன். புளி தண்ணியை கரைச்சி வச்சுக்கிறேன். ரொம்ப சுவையான பச்சை மிளகா ரசம். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா பச்சை மிளகா வந்து 2-3 கட் பண்ணி கூட போட்டுக்கிடலாம். எனக்கு வந்து நான் அரைச்சிட்டனால எனக்கு அந்த காரமே போதும். இதுக்கு ரசப்பொடி போடணுன்னா போடலாம், போடாமல் விட்டாலும் விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பவுமே தயிர் சாதம் செய்கிறதுக்கு சாதம் வடித்த தண்ணியை கண்டிப்பாக ஊற்றணும். அப்போ தான் தயிர் சாதம் கெட்டியாகாமல் அதே கொலன்னே இருக்கும். இல்லைன்னா சாதம் கெட்டியாயிடும். அந்த கஞ்சி தண்ணி ஊற்றணும், பால் ஊற்றணும், தயிர் நல்லா மிக்சியில் அடித்து ஊற்றணும். அப்போ அந்த தயிர் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுட சுட தயிர் சாதமும் அதுக்கு ஊறுகாய் அப்படி இல்லையா உருளைக்கிழங்கு பொடி மாஸ் அதெல்லாம் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் உப்பு போட்டுக்கிட்டேன். இது நல்லா வதங்கட்டும், பச்சை வாசனை போட்டோம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்து வந்து போட்டுக்கிறேன். இதுலேயே நான் கொத்தமல்லி தழை இதுலேயே போட்டுக்கிறேன். இப்போ வந்து ரசத்தை புளி கரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் அப்படியே கரைச்சி ரசம் சுவையான பச்சை மிளகா ரசம் தயாராகிடுச்சு. உருளைக்கிழங்கு பொடி மாஸ் மட்டும்தான் பண்ணணும். ஒயிட் ரைஸ் இருக்குது. உருளைக்கிழங்கு பொடி மாஸ் எல்லாத்துக்கும் செட் ஆகும். செம்ம டேஸ்ட்டு ரசம். இன்னும் கொஞ்சம் உப்பு தான் குறையுது. இன்னும் கூட புளிப்பு ஊற்றிக்கிடலாம், புளியை கரைச்சி ஊற்றிக்கிடலாம். நான் வந்து பச்சை மிளகா புளி பச்சடி பண்ணணும்னு நினச்சேன். கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாலாம். அது இன்றைக்கி டைம் இல்லை, அதனால் இன்றைக்கி வெளியில் போகிற வேலை இருக்குது. அதனால் இப்போ செய்ய முடியாது. பக்கா ரசம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான ரசம். நான் ரசத்தை கொதிக்க விடல, ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ரசத்தை வந்து வேறு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றி வச்சுக்கிறேன். அடுத்தது இதே கடாயில் உருளைக்கிழங்கு செய்துக்கிறேன். உருளைக்கிழங்கு பொடி மாஸ் எப்படி செய்யலான்றதை பார்ப்போங்க. 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். என்னோடய தோலை கொஞ்சம் லைட்டாக பீல் பண்ணிக்கிறேன், உரிச்சிக்கிறேன். இந்த தோலில் மண்ணெல்லாம் இருக்கிறதுனால வேண்டாம். நான் இதில் வந்து பொடி மாஸ் செய்ய போகிறேன். சுவையான உருளைக்கிழங்கு பொடி மாஸ் கூட்டு எது வேணாலும் சொல்லலாம். உருளைக்கிழங்கு கம்மியாக இருக்கிறதுனால நான் தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறேன். நிறைய உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா தக்காளி ஆட் பண்ண தேவையில்ல. உருளைக்கிழங்கு 3 தான் இருக்குது, அதனால் 2 வேலைக்கு வேணும். அதனால் நான் கொஞ்சம் தக்காளி வெங்காயம் அதிகமாக போட்டு இதை கூட்டு பண்ணிக்கிறேன் பொடி மாஸ். அதனால் சூப்பர் டேஸ்டான உருளைக்கிழங்கு தயாராகுது. இதை நம்ம தோல் உரிக்கணும்னா உரிச்சிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம், நம்ம இஷ்டம்தான். நான் உரிக்கிறது எனக்கு டைம் இருக்கனால உரிக்கிறேன். டைம் இல்லைன்னா அப்படியே கழுவி போட்டு அப்படியே தோலோடு செய்தாலும் ஒன்றாகும். மண் மட்டும் இருக்காமல் பார்த்துக்கணும் உருளைக்கிழங்குல. இதில் மண் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிட்டனாலே போதும். பீலர் வச்சு கட் பீல் பண்ணால் இந்த சதெல்லாம் சேர்ந்து வந்துடும். நான் லைட்டாக ஒன்றும் பதிகமாக தான் இது பண்ணுறேன். ஸ்பூன் வச்சு தான் எடுக்கிறேன். கத்தி வச்சு கூட எடுக்க மாட்டேன். ஸ்பூன் வந்து ஸ்பூன் வச்சு தான் எடுப்பேன் தோல். இப்போ இது கழுவுனா நல்லா பளிச்சுன்னு இருப்பது இந்த உருளைக்கிழங்கு. இப்போ இதுக்கு வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சுப்பேன், இதையும் அரிஞ்சு வச்சுப்பேன். அவ்வளோ கடாயில் ஒன்றா எல்லாத்தையும் போட்டு மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு வேக வச்சிட்டேன்னா சரியாக போச்சு. தயிர் சாதத்துக்கு சுவையான உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரசம் எல்லாம் தயாராகிடுச்சு. மதியம் லஞ்ச்.
இப்போ இதை வந்து இது அரைஞ்சிட்டேன்னா வாஷ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை வந்து கழுவிட்டேன். இதை பாருங்க, சுத்தமாக கழுவி வச்சுட்டேன். அரைஞ்சிக்க போகிறேன். நான் கத்திலேயே அரைஞ்சிக்கலான்னு பார்க்குறேன். ரசத்தை வந்து முதல்ல மூடி வச்சுருவேன். எந்த சாப்பாடு செய்தாலும் உடனே மூடி வைக்க பழகணும். அதுதான் நான் ஒரு முறையும் சொல்கிறது. இப்போ இந்த உருளைக்கிழங்கு நான் அரிஞ்சிக்கிறேன். பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். ரொம்ப எல்லாருக்குமே உருளைக்கிழங்குனா பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும் உருளைக்கிழங்குங்கிறது. உருளைக்கிழங்கு, சிக்கனு, எக்கு, உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் எல்லாருக்குமே பிடிக்கும். குழந்தைங்க முதல் கொண்டு பெரியவங்க வரைக்குமே உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவரு, அதுக்கப்புறமா வேறு என்ன காய் இருக்குது பிடிச்ச காய், அனைவராலும் விரும்பப்படுவது ப்ரக்கோலி, அதெல்லாம் கூட நல்லாயிருக்கும். குடமிளகா, அதெல்லாம் கூட கூட்டு வைக்கணும். அதெல்லாம் கூட பிடிக்கும். மோஸ்ட்லி பிடிக்கிறது வந்து இதுதான், உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் தான் எனக்கு தெரிஞ்சு. நான் வந்து சின்ன சின்னதாக அரிஞ்சிக்கிடுறேன். உருளைக்கிழங்கு ஃபுல்லாக அரிஞ்சிட்டு வெங்காயம் தக்காளியும் அரிஞ்சிக்கிடுறேன். உருளைக்கிழங்குலாம் அரிஞ்சு வச்சிட்டேன். இதுக்கு வந்து சோம்பு போடணும். சோம்பு பெரும் சீரகம் சொல்லுவாங்க. இது போட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சு. வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். நான் முழுசாக ஒரு வெங்காயத்தை அரிஞ்சிக்கிட்டேன். அதை வதக்கிடுவேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான லஞ்சு தான் நான் செய்கிறேன். தயிர் சாதமும் ரசமும் உருளைக்கிழங்கும் தான். உருளைக்கிழங்கு இது உப்பு போட்டுக்கிறேன், சால்ட்டு. நல்லா வதங்கட்டும். கையோட இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிடுறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கட்டும். தக்காளியெல்லாம் கூட மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன். கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். இன்னும் கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். அடுத்தது வந்து வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். நான் மோஸ்ட்லி வந்து உருளைக்கிழங்கு பொடி மாற்று சாம்பார் பொடி தான் போடுவேன். குழம்பு மிளகாத்தூள் போட மாட்டேன். சாம்பார் பொடி எடுத்துக்கிட்டா அந்த சாம்பார் பொடி தான் போடுவேன். இது வதங்கிடுச்சு போதும். இந்த உருளைக்கிழங்கு இருக்கு, அதை இதில் போட்டுக்கிறேன். கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு அதையும் போட்டு வதக்கிடுவேன். இப்போ சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். நல்லா பிரட்டிக்கிடலாம். தக்காளி போடாமல் வெறும் இப்படியே கூட ஃப்ரை பண்ணி வச்சுக்கிடலாம். இப்படியே வேணுனாலும் நம்ம எடுத்துக்கிடலாம். ஃப்ரை பண்ணி நல்லா வெந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணேன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும்னா. இது வந்து உருளைக்கிழங்கு வறுவல் இப்படியே பண்ணி எடுத்துக்கிடலாம். நமக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும், இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னா தக்காளி ஊற்றிக்கிடலாம். தக்காளி ஊற்றிக்கிறேன். இந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியே போதும். இது உருளைக்கிழங்கு இதிலே வெந்துடும் நல்லா. சுவையான உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. பொடி மாஸ்னால் தக்காளி போடாமல் வெறும் பொடியாக அப்படியே வறுத்து வச்சிருது. நான் வந்து தக்காளி போட்டு வச்சுருக்கிறேன். இது ஒரு வகை. தண்ணி நேரட்டும். உப்பு கரெக்டான்னு பார்த்துருக்கேன். சுவையான உருளைக்கிழங்கு பொடி மாஸ். இது வெந்தவொன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான்.
இப்போ உருளைக்கிழங்கு பொடி மாஸ், தயிர் சாதம், ரசம், ஒயிட் ரைஸ் எல்லாம் லஞ்சு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நல்லா வற்றணும், வேகணும். இந்த உருளைக்கிழங்கு வெந்துச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் தான். இது தயிருக்கு நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் மூடி போட்டு வச்சுட்டு வெந்துச்சுன்னா. இன்றைக்கி லஞ்ச் தான்.